ஆல்ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸை பற்றி சொல்லணும்னா, நான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் மிஸ்ஸே பண்ண முடியாது, அவாய்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருப்பேன். லைக் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க கேட்டகரியில் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸும் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா, அது பேசிக்கலாக வந்து கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் ஜெனரல் நான் வந்து எப்பவுமே எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, எந்த ஒரு புது கான்செப்டாக இருந்தாலும் சரி, அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் ப்ராப்ளமை புரிஞ்சிக்காமல் அது ஃபங்க்ஷன்ஸை படிச்சிங்கன்னா என்னடா அதை படிக்கிறோன்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே அதோட கஷ்டத்தை வந்து நீங்கள் முதல்ல ரியலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரைட். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு பைத்தான் ஃபைல் எடுத்துப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் என்ன பார்ப்போம். ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எதனால் வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக அது இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அதை சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி இருக்க கோடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவோம், மினி டாஸ்க் மாதிரி பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மு ஃபைண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பேன். ஃபார் லூப்பில் போடும்போது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு டாப் 10 நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி பண்ணாமல் அந்த ஒவ்வொரு நம்பரையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ டாஸ்க்கு. ஸோ இது எப்படி பண்ணுறது போய் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். சம் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் ஃபார் லூப்பு. ஸோ நம்பருன்றனால வேரியபிள்லேயுமே ஒரு நம்பர்னு வச்சுப்போம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனு. ஸோ நான் 1லேருந்து 10 நம்பர்ஸுக்கும் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் நம்பர் 1 இருக்கணும், எண்டிங் நம்பர் 10 இருக்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன், செகண்ட் பேராமீட்டர் வந்து எப்போயுமே 1 நம்பர் அதிகமாக இருக்கணும். ஸோ 11 இருக்கும். போட்டுட்டு இதுதான் அந்த சின்டாக்ஸ் போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வலாக லாஸ்ட் டைம் போடும்போது என்ன பண்ணணும், நம்பர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது இப்படி போட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு இருந்துக்கும். கரெக்டாக. ஸோ இது 1 டைம் ரன் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்ம 10 நம்பர் பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு தேவையானது இது இல்லை. நம்மளுக்கு தேவையானது சம் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ஆப்ரேட்டர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். பட் ஆனால் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோன்னா, இது சும்மா நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அங்கே பிரிண்ட் ஆகும். சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் எஸ் அப்படின்னு போட்டு கமா கொடுத்துட்டு சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா 55. ஸோ இப்போ 1லேருந்து 10 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர வேண்டிய சம் வந்து 55 இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து நம்ம 1 to 10 சொல்லி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 1 to 10 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைனமிக்காக வரப்போதுன்னு வச்சுக்கோங்க. டைனமிக் எப்படின்னா எத்தனை லிமிட்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ 10ன்றது நம்ம அசைன் பண்ணி சொல்கிறோம். அது ஃபஸ்ட்டு 10 நம்பராக எல்லாமே என்ன நம்பராக இருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன்ற ஒரு சொல்யூஷன் வருது. ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து வந்து 100 கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் திங்கை மறுபடியும் காப்பி பண்ணிவிட்டு இதை 100ம் போட்டு மறுபடியும் இதை 100ம் போட்டு இது மாதிரி பண்ணிட்டு போனே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோட சம் எது, அடுத்த 100 நம்பர்ஸோட சம் எதுன்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி பண்ணலாம், நம்ம திரும்ப கோடு எழுதி போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணாமல் இப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தருது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இந்த சேம் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு இருக்கிற கோடு ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஃப்னு போட்டோன்னா அது வந்து ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் நேம் வச்சுப்போம். ஸோ கால்குலேட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு போடுவோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இப்படி கொடுக்குறேன். ஸோ என்னன்றது வந்து டைனமிக்காக வரப்போகுது. ஸோ நான் சொன்னல 10 100 வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து நான் இன் ஜென்ரலாக அது ஒரு வேரியபிள் வச்சு என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இது வந்து டிஃபைன் பண்ணுறது, கால் பண்ணுறது வேறு சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ
டிஃபைன் பண்ணுறது கால் பண்ணுறது வந்து நான் ஃபுல்லாக சின்டாக்ஸ் போட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் டிஃபைன் பண்ண வேரியபிளை லோக்கல் வேரியபிளாக வச்சுப்போம். ஸோ லோக்கல் வேரியபிள்ன்றது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா லோக்கல் வேரியபிள், ஸோ ஃபங்க்ஷன் வெளியே இருந்துச்சுன்னா அது குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி டெடிக்கேட்டடாக மேபி நான் வேறு வீடியோ போட்டால் போடலாம். ஸோ இன் ஜென்ரல் சிம்பிள் கான்செப்ட் இதுதான். ஸோ என்ன பண்ணுறேன், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், செகண்டில் இருக்க நம்பர் எப்போவுமே என்டி நம்பரோட 1 நம்பர் அதிகமாக இருக்கணும். ஸோ n + 1. ஸோ இப்போ இப்போது உங்களுக்கு இது புரியல அப்படின்னா n 10 வச்சுக்கோங்க. ஸோ 10 + 1 11 இருந்திருக்கும். ஸோ டைனமிக்காக வரப்போகுதுன்றதுனால நம்ம வந்து n வச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் போட அதே ஃபங்க்ஷன் தான், அதே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்பரை ஆட் பண்ணிவிடும். இப்போது ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்னுன்ற சின்டாக்ஸ் என்ன பண்ணோம், அந்த கீவேர்ட் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூவை வந்து திருப்பி கொடுக்கும். ஸோ திருப்பி கொடுக்கணும்னா அப்போ ஏதோ இடத்துலேருந்து நம்ம கூப்பிட்றோன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை ஒரு இடத்துலேருந்து கால் பண்ணுவோம். அந்த கால் பண்ண வேரியபிள், அந்த கால் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணுவோம், அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ சேம் திங் நம்ம லாஸ்ட் டைம் பண்ண சேம் திங்கே பண்ணுவோம். ஒரு ரிசல்ட்டும் போட்டு இந்த ஃபங்க்ஷனை இப்போ காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எத்தனை நம்பரோட சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் படி ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸோட சம் உங்களுக்கு வேணும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டும் போட்டு த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு, சரி 10ன்றது வந்து டைனமிக்காக போகணுன்றதுக்காக நம்ம அதை ஒரு வேரியபிள் வச்சு இன்புட்டுன்னு போட்டு இன்புட் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு 10ன்னு போட்டுப்போம். ஸோ இந்த 10ஐயே வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நடுவில் நம்ம ஏதாச்சும் ஒரு வேரியபிள் அசைன் பண்ண போகிறோம்னா அது மாதிரி இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டரு. ஸோ 10ன்னு சொல்லி ஹார்ட் கோட் பண்ணாமல் இங்கே என்ன வேரியபிள் அசைன் பண்ணுறோமோ அதே வேரியபிள் இங்கே அசைன் ஆகும். ஸோ இது சம்மா ஃபஸ்ட்டு 10ன்னு சொல்லி நம்ம இப்போ போட போகிறோம். பட் ஆனால் நம்ம டைனமிக்காக வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சம்மா ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எஸ் அப்படின்னு போட்டுட்டு ரிசல்ட். ஓகே, இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 5ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம தான் சொன்னோம்னா டைனமிக்காக வரப்போகுது, நம்மளுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே இன்புட்டும் போட்டு என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். டைப் காஸ்ட் பண்ணுறது இது பேர். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம என்ன நம்பர்லாம் கொடுப்போம், உங்களுக்கு இப்போது 100ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ 100ன்னு கொடுத்தா இது வரணும். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி இப்போ வந்துடுச்சு. இப்போ ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஏன், லாஸ்ட் டைம் பண்ணும்போது இது வரல. நம்ம மேபி அதை பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். நான் வீடியோ பார்த்துட்டு திரும்பி வந்து சொல்கிறேன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போன்னு. ஓகே, அந்த வீடியோ நான் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் வந்து 101 கொடுக்குறது பதில் 100ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ வந்து 1லேருந்து 99 தான் அதை ஆட் பண்ணி வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் வந்து எப்படி பண்ணுவோன்னு சொல்லி தெரியும். ஸோ எப்போவுமே வந்து ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ப்ரொஃபஷனலாக கம்ப்ளீட்டெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் எடிட் பண்ணாமல் அப்படியே தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெத்தட்னு சொல்லி இன்னொரு வேர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லை. கான்செப்ட் இது தான். மெத்தடு, ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க, வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மோரலஸ் சேம் தான். ஸோ ஃபங்க்ஷன் நேமை வந்து மெமரைஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்துப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.